வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து கார்னியர் ஆன்டி ஏஜிங் க்ரீமோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் சொல்கிறது தான், இந்த வீடியோ வந்து நான் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வந்து ப்ரொமோட் பண்ணுறதே கிடையாது. பொதுவாகவே என்னோடய சேனலில் நான் ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதோட ரிவ்யூ தான் வந்து என்னோடய சேனலில் நான் வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின் டைப்பை பொறுத்து நீங்கள் வந்து என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா யோசித்து முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த க்ரீமோட யூசஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஏஜிங் க்ரீம். இது வந்து ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் கிடையாது, ஓகேங்களா? இது வந்து ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் இல்லை, இது வந்து விரிங்கிள் லிஃப்ட் பண்ணுறதுக்கு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக 40 கிராம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 329 rupees. நான் இதை வந்து ஒரு மாலில் இந்த க்ரீம் வந்து எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும். ஆன்லைனில் கூட உங்களுக்கு வந்து ஆஃபர் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கி கிட்டத்தட்ட 1.5 month நான் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் இதில் வந்து க்ரீம் இருக்குது. இன்னமும் பார்த்திங்கன்னா இதில் இன்னும் எனக்கு 1 monthக்கு தேவையான க்ரீம் இருக்குது. ஸோ ரொம்பவே வந்து லைட் வெயிட்டாக இருக்கும் இந்த க்ரீம். ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் தான். ஆக்சுவலாக எனக்கு சைனஸ் இருக்கிறதுனால ரொம்ப ஹெவியான ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கக்கூடிய க்ரீம் நான் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து உடனே ஹெட்டேக் வரும். பட் இந்த க்ரீம் யூஸ் பண்ணி எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரல இது வரைக்கும். பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கொஞ்சமாக நீங்கள் எடுத்து உங்கள் ஃபேஸ்லேருந்து நெக் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து நான் ஒரு மல்டி பர்பஸாகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் இந்த க்ரீம் இந்த 1 monthஆகவே. அதாவது பாடிக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. ரொம்ப நல்ல மாய்ஸ்சரைசர் பண்ணுது. ஸோ ட்ரை ஸ்கின் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக இதோட பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு முகம் சுருக்கம் இருக்குது இல்லையா, ஃபைன் லைன்ஸ் சுருக்கங்கள் இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கான பர்பஸ் இது. ஆக்சுவலாக இது வந்து ஸ்கின் வந்து வெள்ளையாக்குறதுக்கு கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் நிறைய பெண்கள் வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒரு க்ரீம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கின் வந்து நல்லா ஒயிட்டன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். ஸோ அந்த தாட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஸ்கின் ஒயிட்டன் பண்ணாது. பட் இது வந்து சுருக்கங்களை வந்து நல்லாவே குறைக்குது நான் யூஸ் பண்ண வரைக்கும். ஸோ என்னோடய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 30+ ஆகுது. ஸோ எனக்கு வந்து இந்த டைமில் ஒரு நல்ல ஆன்டி ஏஜிங் க்ரீம் தேவைப்படுது. ஸோ நான் அதுக்காக நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். ட்ரை பண்ண வரைக்கும் நான் பார்த்ததில் இந்த க்ரீம் வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவேன். ஏன்னா விரிங்கிள் வந்து எனக்கு இந்த 1.5 monthல கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுறத நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகுது. ஸோ அந்த விதத்தில் எனக்கு பிடிச்சிருக்கு. டார்க் ஸ்பாட்ஸ்லாம் வந்து இது குறைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது டார்க் ஸ்பாட்லாம் குறைக்கல, பட் விரிங்கிள் வந்து நல்லா லிஃப்ட் பண்ணுது. ஸோ எந்த பர்பஸ்க்காக இந்த க்ரீம் நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோமோ அது வந்து இது நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுது. ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாகவும் ஸ்மூத்தனாகவும் வச்சுக்குது, மாய்ஸ்சரைஸராக வச்சுக்குது. ட்ரை ஸ்கின்க்கு இது வந்து நல்லாவே சூட் ஆகும். அதுவும் வின்டர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களுக்குமே வந்து ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கும் இல்லையா? ஸோ வின்டரில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சூப்பர்பான ஒரு க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. பட் ஆயில் ஸ்கின்னுக்கு வந்து இது எந்த அளவுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் ஆயில் ஸ்கின் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை வந்து கொஞ்சமாக, அதாவது ஒரு சாம்பிள் பேக் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதை வந்து நான் ஒரு மல்டி பர்பஸாகவும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கின் ஒயிட்டன் பண்ணாது. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம கொடுக்குற மணிக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்லா ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன். ஒரு நாளைக்கு 2 times நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணலாம். காலையில் நைட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து நைட் பொதுவாக அப்ளை பண்ணுறது கிடையாது. ஈவினிங் டைமில் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன் இல்லையா, அந்த டைமில் நான் வந்து இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேஸ் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த க்ரீம் எடுத்து நீங்கள் நல்லா ஒரு சர்க்குலர் மோஷனில் லைட்டாக மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து இன்னும் கொஞ்சம் குயிக்காக கிடைக்கும்.
ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு சைட் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்ல. இரிட்டேஷன் இல்ல இத யூஸ் பண்ணும்போது. பிம்பிள் எதுவுமே இல்ல. சில க்ரீம்லாம் நான் யூஸ் பண்ணும்போது முகத்தில பருக்கள் வரும். பட் இந்த க்ரீம்ல எனக்கு அப்படி எதுவுமே இல்ல. ஸோ ஓகே தான். பட் இதுவே ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க இந்த க்ரீம் அதிகமா யூஸ் பண்ணா மேபி அவங்களுக்கு பிம்பிள் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஏற்கனவே வந்து இப்போ முகப்பரு இருக்கிறவங்க வந்து இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்க கொஞ்சம் யோசிச்சுக்கணும். ஏன்னா எனக்கு அது வந்து கன்ஃபார்மா தெரியல. மத்தபடி ரொம்ப ட்ரையா இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே சூட் ஆகும். ஸோ எந்த ஏஜ்லேருந்து இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க பிஃபோர் 30லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முக சுருக்கம் ஆனதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி க்ரீமை வந்து யூஸ் பண்ணுறத விட, அதுக்கு முன்னாடியே நீங்க இந்த மாதிரி ஆன்டி ஏஜிங் க்ரீம் உங்களோட ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுமோ அதை பார்த்து நீங்க வாங்கி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்கின்னை வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கொஞ்சம் சுருக்கங்கள வந்து தள்ளி போடுறதுக்கு, கொஞ்சம் ஏஜிங் ப்ராசஸை வந்து கொஞ்சம் டிலே ஆகுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு இது என்ன ரிசல்ட் குடுத்துச்சுங்கிறத நான் வந்து இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ 1 1/2 மந்த்லேயே வந்து என்னோட ஸ்கின் வந்து நல்லா வந்து ஒரு ஷைனிங்கா இருக்குது, சாஃப்ட்டா இருக்குது முக்கியமா. நல்ல மாய்ஸ்சரைசர் பண்ணுது. ஸ்கின் வந்து அதில் இருக்கிற ஃபைன் லைன்ஸ் வந்து கொஞ்சமா கம்மியாயிருக்கு. ஸோ இதை கன்டினியூ பண்ண பண்ண என்னோட ஸ்கின்ல இருக்கிற ஃபைன் லைன்ஸ் வந்து இன்னமும் குறையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பட் நீங்க உங்களோட ஸ்கின் டைப் என்னங்கிறத நீங்க ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாதிரி அதுக்கு என்ன தேவையோ அதுக்கான க்ரீமை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் சிலருக்கு வந்து க்ரீம் இல்லாமலேயே வந்து ரொம்ப நேச்சுரலா ஸ்கின் வந்து அவ்வளோ சாஃப்ட்டா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து அப்படியே நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கிறதே ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க இந்த கார்னியர் க்ரீம் வாங்கணுங்கிற பிளான்ல இருக்கிறீங்க, இல்ல ஒரு நல்ல ஆன்டி ஏஜிங் க்ரீம் வாங்கணுங்கிற பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.